புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. பேரலை யூடியூப் ரூட்டஸ் ஒருங்கிணைக்கும் பெரியார் எனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம். திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி, திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி, மைனர் யூடியூப் ரூட்டஸ் மில்டன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். வருகிற ஜூலை 18 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் வருக. மைக் புலிகேசி மீண்டும் தனது வீர பராக்கிரமத்தை மைக்கு முன்னாடி காட்டியிருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சுல. ஜாலியா இருக்கு. அரசியல் வீரவாகு. எஸ். ஆமா. என்ன சொல்லியிருக்காப்ல? இந்த ரித்தன்யா அப்படின்னு ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அவங்க விவகாரத்துல மாதர் சங்கம் ஏன் போராடல? கரெக்டான கேள்வி தானே. கரெக்டான கேள்வி தானே. அது மட்டும் கேட்டிருந்தா அது கரெக்டான கேள்வி. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு ஏன் விவகாரத்துல மட்டும் எல்லாரும் வந்தீங்கல்ல. விஜயலட்சுமி அவர்களுடைய கேஸ் கொடுத்தப்ப விசாரணை நடந்தப்ப என்ன எதிர்த்து மட்டும் எல்லாம் போராடினீங்க, இப்ப ஏன் வரமாட்டேங்கிறீங்க, இப்ப ஏன் வரல அப்படின்னு கோவமா கேக்குறாப்ல. ஒப்பாரி வச்சு அழுதுருக்காப்புல. உள்ளுக்குள்ள கோவமா இருப்பாப்ல. நம்மளாம் சிரிக்கிறோம் சொல்றதுக்கு, வாயாலே சிரிக்கிறோம். அது மாதிரிதான் அது. உள்ளுக்குள்ள அழுக, வெளியே சிரிப்பு. அப்படி ஒரு அழுகாட்சி பிரஸ் மீட்டை வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இப்ப நீங்க சொன்னது போல அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருப்பதாக தெரியுது இல்லையா. இப்ப இந்த மாதர் சங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கையில என்னதான் செஞ்சுது, எங்கதான் இந்த மாதர் சங்கம் போச்சு, இது வரைக்கும் அது செஞ்ச வேலைதான் என்ன அப்படிங்கிற முழு பட்டியலோட வந்திருக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வரதட்சணை மேட்ரு, இந்த மாதிரி போராடுறது, சமூக நீதி, உரிமை, இதை பத்திலாம் பேசுறதுக்கு மைக் புலிகேசி, பெண்கள் விஷயம்பா, பெண்கள் விஷயம் குறிப்பா இதை பத்திலாம் பேசுறதுக்கு நம்ம நாம் தமிழருக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. மொத்தமும் சேர்ந்தது தான் இந்த வீடியோ. எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவோம், எல்லாம் பேசுவோம். எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடும், எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான்னு ஒரு தங்க வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு. வாழ வேண்டிய ஒரு மலர், ஒரு பூ. ஒருத்தர் பேசல. ஒரு அரசியல் இயக்கம், முற்போக்கு, பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள், பெரியாரின் பெரும் தொண்டர்கள், அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள்லாம் எங்கே படுத்திருக்கிறீங்க? கொக்கைன் கஞ்சாதம் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கெல்லாம் கட்சி படுத்திட்டீங்களா என்ன உங்க பிரச்சனை? ஆமா, ஏன் போராடல? போராடலையா? அதானே கேக்குறாப்ல. ஆமா, கரெக்டா கேட்டுருவாப்ல. சொல்றேன், தமிழகத்தின் கழக குரல் வந்துடும் அரசியல் வீரவாகு. சரி, நீ என்ன பண்ண? யாரு நீ என்ன பண்ண? அவங்க போராடினாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் நீ என்ன பண்ண? அந்த கேள்வி கேக்குறாப்லையா? இது போதும். அப்ப அதே லாஜிக் அவங்களுக்கு பொருந்தும்ல. என்னது? அவங்களும் வந்து மைக்கு முன்னாடி வந்து நின்று கேள்வி மட்டும் கேட்டா ஓகேவா? சரி, ரைட்டு. இப்ப ரித்தன்யாவிற்கு நீதி கேட்டு மாதர் சங்கம் என்ன செய்தது அப்படின்றது இருக்கு இல்லையா. அவங்க நீதி கேட்டு போராடி இருக்கிறாங்க. என்னைக்கு அப்படின்னா 3ஆம் தேதி, ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு 3ஆம் தேதி அவினாசியில் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த ரித்தன்யாவின் குடும்பத்திற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் அவினாசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் கார்டு வந்துருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தை நேரிலையும் பார்த்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். ரித்தன்யா குடும்பத்திற்கு ஆறுதல். அவினாசியில் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த ரித்தன்யா குடும்பத்தினை சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் டைஃபை எல்லாரும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மைக் புலிகேசி எங்கே போனாப்புல? மைக் புலிகேசி எங்கே போனார்? மாடுகளை வைத்து மாநாடு போட போயிட்டாப்புல. நம்ம பேசலாமா? மனுஷங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால மாட்டுக்கு போயிட்டாப்புல. அது மாடல்ல மற்றவை மாநாடு, மாடல்ல மாநாடு. இப்ப இதே மாதர் சங்கம் ரித்தன்யா மேட்டருக்கு இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லை, மாதர் சங்கம் முக்கியமாக நடத்திய இது போராட்டங்கள் மற்றும் இதர சம்பவங்களை வந்து எடுத்து வந்திருக்கேன். கந்துவெட்டி கொடுமைக்கு எதிரான மாதர் சங்கம் போராட்டம். அடுத்து வந்து பெண் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தி நம்ம யாரு இவரு திராவிட சிசு எஸ் சி சேகர், எஸ் சி சேகர் இல்லைன்னா எஸ் சி சேகர்
அவருக்கு எதிரான வந்து போராட்டம் நடந்தது. இது மட்டும் கிடையாது, சென்னை ஐஐடியில் ஒரு மாணவி பாலியல் ஒரு வழக்கில் வந்து ஸ்டேட் உமன்ஸ் கமிஷன் வந்து தலையிடணும் அப்படின்னு மாதர் சங்கம் வந்து பார்த்து அவங்க வந்து அந்த கோரிக்கையை வச்சு இப்படி நடவடிக்கைகள்லாம் சென்னை ஐஐடியில் இது போன்ற சம்பவத்திற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்னா மகளிர் பாசறையோ நாம் தமிழர் கட்சியோ என்னைக்காவது ஐஐடி முன்னாடி ஸ்டேஜ் போட்டு போராடி பார்த்துருக்கீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிற? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக நீ வந்து பேசுனியா இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகம் பேசியிருக்கல, மைக்கு போடுறப்பெல்லாம் கேட்குறீல்ல, இப்போ இதை நீ பேசணுமா இல்லையா? இதே பேசல. சென்னை இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த அந்த இஷ்யூவே அந்த போராட்டம் மூலம் அடிப்படையில் யாரோடது? எஸ்எஃப்ஐயும் மாணவர் சங்கமும் நடத்தின போராட்டம். அதற்கு பிறகுதான் வந்து அதை அப்படியே ஹைஜாக் பண்ணுறது போல அந்த இஷ்யூவை ஹைஜாக் பண்ணிக்கிட்டவங்க தான் அதிமுக காரங்களும் பாஜக காரங்களும். அது முதல்ல வந்து அந்த போராட்டமே டிமாண்டே வந்து இப்படி ஏன் இந்த சம்பவம் நடந்தது அடிப்படையில் அங்கே வந்து அடிப்படை வசதிகள், இந்த கேமரா இது சரியா இல்லை, இது சரியா இல்லை, துணை வந்த பிரச்சனைகள்னு இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் வந்து முன் வச்சு தான் எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கமும் வந்து போராடவே செஞ்சாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் போனது. அப்போ அவன் போராடிட்டு உனக்கே தெரிஞ்சிருக்காரு அது முதல்ல. அப்போ இதுவே வந்து அவங்க பண்ணதானே, நீ என்ன பண்ண? இது மட்டும் கிடையாது, பணியிடங்களில் வந்து பாதுகாப்பற்ற சூழல் இருக்கா பெண்களுக்கு, அவங்களுக்கு தேவையான சட்ட உதவி வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ஹெல்ப்லைன் மாதிரி நம்பர்கள் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஏதாவது வந்து நாம் தமிழர் இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணணும் இருக்குல்ல, இவ்வளவு சம்பவம் இங்க நடந்திருக்குது, இதுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியின் பங்கு என்ன, நீங்க வந்து அறுத்து செய்த வேலை என்ன? நான் இன்னும் மிக சமீபத்துக்கு வரேன். நான் இப்ப திருச்செந்தூர்ல வந்து அந்த தென்தமிழகத்துல வந்து வெள்ளம்லாம் வந்தது தெரியுமா? அப்ப வந்து திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில வந்து தூய்மை பணிகள்ல வந்து ஜனநாயக மாதர் சங்கம் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலேயே ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. இது மட்டும் கிடையாது, நீ இன்னும் இப்போ டான்ஸ் ஒன்று ஆடினானுங்கல்ல இந்த பூசாரிங்க, ஐயர்கள், ஐயர் மிகவும் நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஷோ டான்ஸ் ஆடினானுங்கல்ல, அந்த சம்பவத்தை கண்டிச்சும் அதுக்கு எதிராகவும் போராட்டம் நடப்பது. நீ வந்து தமிழ் மறைன்னு பேசுறல, தமிழ் தான் வந்து கருவறைக்குள்ள போகணும் அப்படின்னு மைக்கு முன்னாடி வந்து கம்புஸ்துறல, நீ என்னைக்காவது போய் இந்த சம்பவத்துக்கு நாம் தமிழர் கண்டிச்சதுன்னு எங்கேயாவது கண்டிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லையே. ஏன் பட்டய கணக்காளர் திட்டுவார், அதனால இவன் போறதில்லை. இப்போ இது மட்டும் கிடையாது, நான் இன்னொன்று சொல்கிறேன். உங்கள் சித்தப்பார் ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு சொன்னீங்கல்ல, அது சிறப்பான ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளை குறைக்கணும் மூடணும்னு சொல்லி ஜனநாயக மாதர் சங்கம் போராடினப்போ தான் ஃபேமஸான அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு டிஎஸ்பியா ஒருத்தர் வந்து காலை சேர்த்து அப்புனார்ல, பாண்டியராஜன் நினைக்கிறேன், காலை சேர்த்து அப்புனார்ல, அவங்க அடிவாங்க, அது வந்து மாதர் சங்கத்தோட போராட்டம் தான் அது. அப்படியா? ஆமாம். ஆமா, இப்ப நீயும் டாஸ்மாக் எதிர்க்கிற இல்லையா, நீ வந்து மதுபான கடைகள், ஏன்னா கல்லை இறக்கி அதுலதான் அந்த போதை தான் எனக்கு வேணும், எனக்கு இந்த போதை பத்தலை அப்படிங்கிற மாதிரி நீ பேசுற. இப்போ டாஸ்மாகை எதிர்த்து அவங்களும் போராட்டி இருக்கிறாங்க. இப்படி எந்த போராட்டமாவது சீமான் நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கிறதா? சீமான் தலைமையில எங்கேயா செஞ்சிருக்கிறாங்க? எங்க செஞ்சாங்க? கல் இறக்குனாங்களே, கல் இறக்கும் மாநாடு, அது அவங்களுடைய ஒரு இதுக்காக அவங்க இறக்கிட்டது. அதெல்லாம் போராட்டத்திலேயே வருது, இது டிசைனான போராட்டமா இருக்குது இது. இப்போ அந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்சிருக்கிறியா? அந்த மாதிரி நீ எதுவுமே செய்யலையே. சரி, இன்னொன்று, இதே உங்க சித்தப்பாருங்க சிறப்பான ஆட்சியில் நடந்த இன்னொரு சம்பவம், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல தடையை மீறி போராட்டம் நடத்தப்படும்னு நடத்துனாங்க இதே மாணவர் சங்கத்துல. இப்ப அப்ப நீ எங்க போன? இதே பொள்ளாச்சி வழக்கு நீ என்ன பண்ண? இன்னொன்னு கேக்குறேன், ரித்தன்யா வழக்குல வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு முதல்ல, ஓகேவா? அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலனா தான் எல்லாரும் வந்து போராடணும், அழுத்தம் கொடுக்கணும். வந்து ஏடிஎம்கே போராடிக்கணும், எதிர்கட்சியான ஏடிஎம்கே போராடி ஏன் நீங்க கேஸ் எடுக்கல, ஏன் வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்லாம் கேட்டா போட்டாங்க. இல்ல ரித்தன்யா கேஸோட உன் கேஸ கொண்டாந்து சேர்க்கறிய, உன் கேஸ்ல யார் நடவடிக்கை எடுத்து? இல்ல அதுக்கு பின்னாடி வரும். நான் என்ன கேட்கறேன், இவன் ஜனநாயக மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு? ஏன்னா இவன் ஒருபடி மேல போய் இதை போட்டு கஞ்சா போட்டு போதை போட்டு படுத்துட்டாங்க ரேஞ்சுக்கு பேசுறான். அப்படின்னா இவங்க பண்ணதை நான் சொல்றேன். இன்னும் நான் வந்து சொல்றேன், போன 2 வருஷத்துல சொல்றேன்,
அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த மாணவி அந்த பள்ளியில் இறந்த வழக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து வழக்கு விசாரணைகளில் வந்து இன்னும் துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இங்கே சென்னையில் வந்து போராட்டம் நடந்தது. அது மட்டும் கிடையாது, இங்கே கலாஷேத்ரான்னு ஒரு கல்லூரி ஒன்றிய அரசு நினைக்கிறேன், அங்கே வந்து பாலியல் சீண்டல் இருக்குதுன்னு சொல்லி அதற்கு வந்து அதுக்கெல்லாம் கருத்தே கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கே பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் கருத்து இல்லை அவர்கிட்ட. ஆணவ கொலைகள் அதிமுக ஆட்சியில் நடந்த ஆணவ கொலைகள் பற்றி உங்க கருத்து என்ன? அது கருத்து இல்லைங்க, அதை பற்றி அது கருத்து இல்லை, அது பேசவும் கருத்து இல்லை, அப்படி கடந்து போயிடுறது. இவங்க வந்து அதுக்கு எதிராக இது பண்ணி அதிமுக ஆட்சியில வந்து இது மாதிரி கட்சி பிரச்சனை இருக்குது, அது உட்கட்சி பிரச்சனைங்க. பாமகவில் இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை அது இல்ல. அதுல வந்து அண்ணன் என்ன கருத்து சொல்றது, பாமகவில் அந்த அப்பா முள்ள சண்டை நடக்குது, அது வந்து உட்கட்சி பிரச்சனைங்க. திமுக எப்படிங்க எப்படி பண்ணலாம்? திமுக அந்த வந்துட்டு இப்ப நான் வந்து இன்னொரு படி மேல போய் நான் சொல்றேன். இப்ப சமீபத்துல அறிவிச்சிருக்க அந்த என்னன்னா மரங்களின் மாநாடா ஒரு இப்ப நியூஸ் கார்டு வந்துட்டு இருக்குது. செய்தி வந்து எந்த அளவுக்கு உறுதித்தன்மைங்கிறது தெரியல. மரங்களின் மாநாடு ஏன் மரம் காக்கிற மலை காப்பதற்காக இந்த மாநாடு இதெல்லாம் சொல்றேன். நம்ம கோயம்புத்தூர்ல யானை வழித்தடத்தை ஆக்கிரமிச்சு ஒருத்தர் வந்து குடிசை போட்டிருக்காருல, பெரிய சைஸ் குடிசை, அதை எதிர்த்து நீ இன்னைக்கே பேசியிருக்கிறா? அதை எதிர்த்து மாதசங்கம் சொல்றேன். அப்படியா? மாதசங்கம் போராடி இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான இதுவும் நான் வச்சிருக்கிறேன். அவங்க போராடி நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப நீங்க என்ன பண்ணோம்? பாசறை இருக்குல்ல, நாங்க வந்து என்ன டிஷர்ட் அது ரீபோக் டிஷர்ட்டும் வந்து இது ரீபோக் நைக்கு ஷூ போட்டு பனைமரத்துக்கு கீழே 15 அடிச்சுட்டு இருந்தோம். கட்சியோட சின்ன போறது கூட தெரியாம நின்னு 15 அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான் நாங்க பண்ணது. கல்லுண்ணே கல்லா? கல்லு இல்ல, அது குடிச்சு 15 தான். சரி, ஓகே. சம்பந்தப்பட்ட அந்த அப்புறம் வந்து 5 ஸ்டார்ல உட்காந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துட்டு தயிர் எப்படி இருக்கும் அப்படின்னு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நான் என்ன கேக்குறேன், மண் காக்குறேன், மலை காக்குறேன், மரம் காக்குறேன், செடி காக்குறேன், கொடி காக்குறேன்னு பேசுறீங்களே, ஈச அந்த இதுக்கு எதிராக இவங்க போராடிட்டு இருக்காங்க. நீங்க அப்படிங்க போராடுறீங்க. சுற்றுச்சூழல் பாசன்னு வச்சிருக்குல்ல, அவங்கள கூட்டு போய் போராடலாமா இல்லையா? ஏன் இதை செய்யவே இல்லை? போராடணுமே. இங்க மழை இது இருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த முதலாளி வீட்டு முன்னாடி போராடுவோம். அப்புறம் வந்து இவரு சொன்ன மாதிரி செக் வந்ததுக்கு அப்புறம் கப்பிச்சு கிளம்பி போயிடுறதா? அப்ப நீங்க இதெல்லாம், அதாவது களத்துல போராடுகிற களத்துல செயல்படுற தோழர்களை குறித்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தார்மீக இருக்குதா? முதல்ல கேக்குறேன், இந்த கேள்வி யாரு பேசணும்? நீ பேசலாமா? முதல்ல நீ பேசலாமா? நீ ஏன் மாமியார்ட்ட இடம் கேட்டிருந்தா பிரச்சனை வந்து அதேதான் நீ ஏன் மாமியார்ட்ட நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. மாமியார்ட்ட வந்து ஏதோ கேட்டேன், சொத்து கேட்டேன், அது கொடுக்க முடியாட்டாங்க. பண்ணனே சொல்லுவாரு பாருங்க. எனக்கே தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்கு. எங்க மாமா பேர்ல, எங்க மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு 85 ஏக்கர் எங்க மாமியார் வாங்கியிருக்காங்க. ஏதோ அப்ப அந்த நிலத்தை எனக்கு தரலன்னு கோவம் இருக்கு. இப்ப எனக்கு மொட்டாட்டிக்கு சண்டை நடக்குது. இது வந்து வரதட்சணை மேட்டர் பத்தி. வரதட்சணை இல்ல, இது அன்பளிப்படாது. ஒரு இதுவா கேக்குறாரு, ஒரு தொழில் பண்றது கேக்குறாப்புல, இதுதான் வரதட்சணை. இது நகையா கேட்டாதான் வரதட்சணை. இடமா கேட்டா அது எப்படி இதுல அது தொழில் பண்றதுக்கு ஒரு உரிமையில கேக்குறாரு அவரு. அதாவது வந்து இது சாதி இல்ல குடி அப்படிங்கிற ஆணவ கொலை, இது சாதி ஆணவ கொலை கிடையாது, குடியுரிமை கொலை அந்த மாதிரி. அது அன்பளிப்பு. ஆனா இவ்வளவு காஸ்ட்லியான அன்பளிப்பு நான் எங்கேயும் கேட்கல. 100 ஏக்கரா? 85 ஏக்கர். 100 ஏக்கர் கம்மி. அந்த 85 ஏக்கரை வாங்கி அண்ணன் சீமான் அவர்கள் இப்போதே மேய்ச்சல் நிலத்துக்கு நிலம் கொடுப்பார் என்று அன்போடு தெரிவிக்கப்படுகிறது. இப்ப கேக்குறேன், ஒரு மேய்ச்சல் நில மாடல் ஒன்றை உருவாக்குவார். இப்ப அந்த 85 ஏக்கரால என்ன பண்ணும்னா, நீ சொல்றீல ஆடு மாடு கோழி எல்லாமே தற்சார்பு தான். ஃபுல்லா நான் என்ன சொல்றேன், தற்சார்பு தான். அங்க வந்து ஆடு மாடு கோழி நீயே வந்து பயிர் வகை இது பண்ற, சாணத்தை எடுத்து உரமாக்குற, திரும்பி அதில் வர்றது வச்சு நீயே நாம் தமிழர்ல ஒரு 50 ஜோம்பிகளை பிடிச்சி அந்த 85 ஏக்கரில் உலாவ விடு. அவங்க வந்து காலைல எந்திரிக்கிட்டோம், நீ சொல்றப்பல கல் குடிக்கிட்டோம், போய் விவசாய வேலை பார்க்கட்டும், அதுலேருந்து வர்ற அந்த இதை வந்து ஈல்டெல்லாம் எடுத்து அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அது போக வியாபாரமும் பண்ண ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிட்டோம். ஒரு மாசம் எக்ஸ்போர்ட் பண்ணட்டும். இப்படி ஒரு 6 மாசம் 1 வருஷம் இப்படி ஒரு மாடலா அந்த 85 ஏக்கர்ல ஒரு 50 ஜோம்பிகளை விட்டு நீ வந்து ஒரு இப்படி வாழை வச்சு காட்டிட்டு ஒரு மாடலை காட்டிட்டு அதை வச்சு பிரச்சாரம் பண்ணு. இப்ப நீ செய்வியா? 85 ஏக்கர் நீ செய்வியா? அதாவது இவங்க மட்டும்
கனையா பேசுவான். அரசு கல்லூரியில் படிக்க வச்சிங்களா, அரசு இதில் படிக்க வச்சிங்க. இவங்க வந்து வேளாண் கல்லூரி கட்டுவாங்க 85 ஏக்கர்ல. எப்படி அது அந்த 85 ஏக்கராவே இவர் கேட்டிருக்காரு, இவரு கொடுக்கல அப்படின்னு உடனே இவருக்கே கோபம் இருக்கலாம். நீங்க எல்லாம் பேசலாமா? நீங்க வந்து தோழர்களை பத்தி இல்ல, முதல்ல உங்களுக்கும் அந்த ரிட்டன்யாவோட மாமனாருக்கு என்ன வித்தியாசம்? ஆமா, அவரு வந்து எனக்கு 10 குடுன்னு ப்ரெஷர் பண்ணி தான் இந்த சம்பவம் வந்து நீங்க அதான் பண்றீங்க. அப்புறம் நான் என்ன கேக்குறேன், முதல்ல ரித்தன்யா கேஸுக்கும் ஓன் கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த கேஸோட ஓன் கேஸை கொண்டு மாதம் இணைக்கிறீங்க, இது எப்படி நியாயம்? இது ரித்தன்யா கேஸ்ல நீ சொன்ன மாதிரி வழக்கு வந்து எடுத்தாச்சு, அவங்க வந்து மேல கேஸ் போட்டு போலீஸ் வழக்கு எடுத்துட்டாங்க. உன் மேல கேஸ் கொடுத்து வழக்கு எடுக்கலடா, அதுதானே பிரச்சனை. எத்தனை 10 வருஷம் நீ என்ன சொன்ன? நீ சொன்ன ஈழத்தாயினுடைய பீரியட் வாங்கி அப்படி பின்னாடி போட்டாங்க, எடுக்கல அவங்க. அதுக்கு சிபாரிசாதான் வந்து நீ அவங்களுக்கு போய் பிரச்சாரம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 10 வருஷம் அந்த வழக்கை எடுக்கவே இல்லை, அந்த அக்கா கத்திக்கிட்டே இருக்குது. அதுக்காக மாத சங்கம் போராடுறாங்க. எல்லாருமே கேட்டாங்க, வெளியில நீ என்னெல்லாம் பேசி இருக்கிற, பாலியல் தொழிலாளி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிய யாரு ஜோதிமணி எம்பி வந்து அவ இவ பாத்தாளா செஞ்சாலான்னு கேக்குறது. இப்படி தொடர்ந்து பெண்களை குச்சி கட்டின பிள்ளைய கூட்டு வந்து நான் பண்ணனா, குச்சி கட்டின பிள்ளைய நான் தூக்கிட்டு போய் இது பண்ண, நீ இப்ப குச்சி கட்டாத பொண்ணு தூக்கிட்டு போவியா? இல்ல குச்சி கட்டதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போவியா? என்ன பேச்சு? இதை எதிர்த்து ஒரு பெண்ணி அமைப்பு உங்க கட்சியில் உள்ள பெண்கள் போராட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வெளில இருக்க பெண்கள் போராடுறாங்க. சரி, உங்க கட்சிக்குள்ளேயே வா. காளியமலக்காவன் என்னன்னு சொன்னேன், இப்ப அவங்க கட்சி விட்டு போயிட்டாங்க. காளியமலக்காவன் என்னன்னு சொன்னேன், பிசுறு மசுறு கொசுன்னு சொன்னியா இல்லையா? அந்த ஆடியோ வந்ததுக்கப்புறம் ஆமா நான் தான் சொன்னேன். சரி ஓகே, அந்த இவன் கடிகஞ்சி மேலே ஒரு பிராது இருந்தது, ஒரு ஆடியோ வந்து சுத்தலில் விட்டது. அதுக்கப்புறம் பின்னாடி சம்மந்தப்பட்ட 2 பேருமே வந்து இல்லை இதை பற்றி பேச வேண்டாம்னாங்க, நம்ம அதை பர்சனலாக அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அந்த சம்பவத்தை குறித்து ஒரு பொது மேடையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பேசினாப்புல, ஆஸ் எல்டர் பிரதர் ஐ ஷுட் கோ அண்ட் என்ஜாய் இப்போன்னு சொன்னேன்னா, இதை கேட்குற பெண்ணிய அமைப்புகள் இதை எதிர்த்து போராடாமல் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? உங்கள் கட்சியில் இருக்கவங்க போராட மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு யாருன்னு பண்ண முடியும்? அவங்களுக்கு வந்து சுயமரியாதை இல்லையா என்னங்கிறது நமக்கு தெரில. ஏன்னா சீமானுடைய ஸ்டைல்ல தான் நம்ம பேசுறோம், நம்மளா இது சொந்த கருத்து வைக்கல. ஏன்னா இதுக்கெல்லாம் போராடல, கஞ்சா போட்டு படுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். மொத்தமா சொல்றத பார்த்தா உனக்கு காண்டு, உனக்கு வந்து ரித்தன்யா மேலலாம் பாசம் கிடையாது. அதானே? அது எப்படி மாத சங்கம் எனக்காக போராடிச்சு அப்படி மாத சங்கம் மேல காண்டு, அவ்வளவுதான். உனக்கு ரித்தன்யா மேலாம் பாசம் கிடையாது. ஏமா இவரே ஒரு வரதட்சணை இன்னும் நெருக்கி பிடிச்சி அவங்க கையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கூட கொடுப்பாங்க. பெண்களை பற்றி நீ பேசலாம் ஞாபகம் வந்து போகுமா இல்லையா? அது தம்பி, அது நகை கூட பாரில உட்காந்து கூட பிடிச்சிடலடா. அது அமெரிக்க பிகர்கள் வச்சிருக்காங்க, அப்படியே அடியில் இப்படி வச்சோம்னா 2-3 மக்கு பிடிக்கலாம் மாட்டுக்கு. நீ பேசுற பேச்செல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீங்க வந்து பெண்ணிய உரிமைக்கு அப்படியே காப்பாத்துறீங்க. யார் எதை பேசுறது? சார், இப்போ நான் வந்து இவ்வளவு போராட்டங்கள் லிஸ்ட் பண்ணல, இதுல ஏதாவது ஒரு 3 போராட்டங்கள், 4 ஒரு 5 போராட்டம், சரி வேண்டாம் விடுங்க, கம்மியாக அதிகப்படுத்தா கம்மிப்படுத்திக்கும். ஒரு 2 போராட்டம், ஏதாவது 2 இஷ்யூவில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை இதை செய்தது. நாம் தமிழர் கட்சியாக அதாவது போராட்டம் எடுக்கிறதுனா மற்றவங்க போராட்டத்தில் போய் ஆதரவு தெரிவித்து ஒரு 10 நிமிஷம் பேசுவீல, அது கிடையாது. போராட்டம் தீர்வு வந்து முற்றுகை பேரணி உங்க கட்சியின் சார்பில் நீங்க உங்க செஞ்சிருக்காப்லையே. திமுக எதிர்த்து பேசுறதுன்னா அங்க பிரஸ் மீட் கொடுக்கும்போது பெண்களை மட்டுமே பின்னாடி அந்த வீடியோவே இருக்குது. பெண்களே நீ போடா தனிமேட்ட போயலாம், அங்க பெண்கள் வாங்க, பெண்களை கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஒரு அந்த ஜெயலட்சுமி கேஸ் போனப்ப ஒரு மாசம் ஃபுல்லா பின்னாடி ஃபுல்லா படைவீரர்கள் ஃபுல்லா பெண்கள் தான், பெண்கள் குழந்தைகள். அவங்க வராட்டி பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் அவங்கள வச்சு செட் பண்ணி ஜூனியர் எல்லாம் கூட்டுவா நீ படவி, அப்புறம் அண்ணனை கூப்பிடு, இதை தானே பண்ணிட்டு இருந்தா. இப்போ திமுகவை எதிர்த்து பேசினா மட்டும்தான் அவங்களுக்கெல்லாம் கூட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு போராட்டம் பண்றதோ இல்ல எதிர்த்து பேசுறதோ அந்த வேலையா ஏன் பார்ப்போம்ல. இப்போ நம்ம என்ன இருக்கிறோம்னா, இப்போ உங்க கட்சியில் இருக்க மகளிர் பாசறையோ பெண்களோ யாருமே வந்து சீமான் கட்சிக்குள்ள பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற எந்த விஷயத்துக்கு எதிராகவும் போராடல. சரி போங்க, ரைட் விட்டுடலாம். இப்படி பொது பிரச்சனைக்குமே எதுக்குமே போராடலையே. அப்போ வந்து சீமானோட ஸ்டைலில் கேட்கணும்னா அது நம்ம கேட்கல, சீமானோட ஸ்டைலில் கேட்கணும்னா இப்போ மகளிர் பாசறை சீமான் சொல்வது போல கஞ்சா அடிச்சுட்டு இருக்குதா அப்படின்னு, ஏன்னா சீமான் தான் அப்படி சொல்றாங்க. மாதர் சங்கம் வந்து
இவ்வளவு விஷயத்துக்கு இதை தாண்டி அவங்க போராடின விஷயங்கள் இவ்வளவு விஷயம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து பெண்கள் பாசனம் என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அதை பத்திலாம் எதுவுமே பேசுறது கிடையாது. அப்ப இந்த லட்சணத்துல இருந்துட்டு நீங்க எல்லாம் வந்து எழுத்தியாக கேட்கலாமா?